காய்கறி பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயிற்சியில் கிராமப்புற இளைஞர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனில் உள்ள பிள்ளையார் குப்பத்தில் மாசா சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கிராம வள மையம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனமும் மாநில வேளாண்மை மேலாண்மை மற்றும் விரிவாக்க பயிற்சி நிறுவனம் புதுச்சேரி மூலம் கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி 9 டிசம்பர் 2024 முதல் 14 டிசம்பர் 2024 வரையிலான 6 நாள் பயிரலங்கம் நடைபெற்றது. இந்த பயிற்சியில் காய்கறி சாகுபடியில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து 7 கிராமத்தை சார்ந்த 28 நபர்களுக்கு அளிக்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதல்வர் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளரான DS கிரிஜா மற்றும் சரவண ராமன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த 6 நாள் பயிற்சியில் வெண்டை, கத்திரி, கீரை வகைகள் மற்றும் கொடி வகைகளின் சாகுபடி முறைகள் மற்றும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி விவசாயிகளுக்கு பல வல்லுநர்கள் பயிற்றுவித்தனர். உமாராணி வேளாண் அலுவலர் வில்லியனூர் மற்றும் திரு சரவண ராமன் முதுநிலை ஆராய்ச்சியாளர் மாசா சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியோர் விவசாயிகளுக்கு எளிதில் புரியும் வகையில் செயல்முறை விளக்கத்தோடு பயிற்சிவித்தனர். பாஞ்ச்கோ விவசாய கல்லூரி காரைக்கால் 4ஆம் வருடத்திற்கு மாணவர்கள் பயிற்சிக்கு உதவி புரிந்தனர். பயிற்சியின் சான்றிதழ் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இதில் இணை இயக்குனர் சமிதி கலந்து கொண்டு விவசாயிகளை ஊக்குவித்தார். மேலும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதல்வர் விவசாயிகள் மற்றும் பயிற்றுனர்களை பாராட்டினார். மேலும் புதுச்சேரியில் 63 மெட்ரிக் டன் அளவிலான பூச்சிக்கொல்லிகள் விவசாயிகள் பயன்படுத்தியதாகவும் அதனை இதுபோன்ற தொடர்ச்சியான பயிற்சிகள் KVK டிபார்ட்மெண்ட் அண்ட் NGO மூலம் விவசாயிகளுக்கு கொடுத்ததன் பயனாக தற்போது 23 மெட்ரிக் டன் வரை குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார்.